பைத்தியக்காரத்தனம், யாரும் யாரையும் காணாமல் அடிக்க முடியாது. ஸ்டாலினை சீண்டிய விஜயை சாடிய முத்தரசன். நாட்டில் சில விஷயங்கள் அப்படி இப்படியுமாக தான் நடக்கும். யாரும் யாரையும் காணாமல் எடுத்து விட முடியாது என்று திமுக முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழாவில் தாவேக அரசுக்கு ஆதரவாக உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் பேசியிருக்காரு. யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியமொழித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? இதன் மூலம் ஸ்டாலினுக்கு ஆதரவாக விஜயை அவர் விமர்சனமும் செஞ்சிருக்காரு. இது குறித்த விரிவான பின்னணியை தற்பொழுது முழுமையாக பார்க்கலாம். திமுக விவசாய தொழிலாளர் அணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதிவாணன் இல்ல திருமண விழா திருவாரூர்ல நடைபெற்றிருக்கு. இந்த திருமண விழாவில் மு.க. ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காரு. இந்த விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் மூத்த தலைவருமான முத்தரசன் பேசினார். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தலைவரை அதாவது ஸ்டாலினை போய் நான் வீட்டில் சந்தித்து விட்டு வந்தேன். தலைவரை வீட்டில் போய் பார்ப்பது ஒன்றும் எனக்கு புதிது கிடையாது, அதிசயமும் அல்ல. எல்லோரும் போய் பார்த்தோம். நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் கௌதமன் என்னை வழக்கம் போல அப்பா என்றுதான் கூறுவார். திடீரென்று அண்ணன் என்று அழைத்தார். திடீரென்று ஏன் அண்ணன் என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன். நேற்று வரை அப்பா என்று அழைத்தேன், இன்று முதல் அண்ணன் என்று மாறிவிட்டீர்களே என்று கேட்டார். என்ன மாறிட்டேன், ஒன்னும் புரியல என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னார். அப்போது இல்லை, அது பற்றி நானும் தலைவரும் பேசிக்கொள்கிறோம் என்று கூறினேன். நீ வழக்கம் போல அப்பா என்றுதானே கூற வேண்டும் என்று சொன்னேன். சரி என்றார். நாட்டில் சில விஷயங்கள் அப்படி இப்படியுமாகத்தான் நடக்கும். யாரும் யாரையும் காணாமல் எடுத்து விட முடியாது. பைத்தியக்காரத்தனமாக காணோம் என்கின்றான். எதை காணோம்? காணாமல் அடித்துவிட முடியுமா? யாரையும் காணாமல் எடுத்து விட முடியாது. நான் ரொம்ப நாளாக தலைவரை பார்க்கல. எனக்கு கோபம் எல்லாம் கிடையாது. அவரை பார்ப்பதில் எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. அண்ணன் தம்பியுமாகத்தான் பழகி வருகிறோம். முன்னாள் அமைச்சர் நேரு அண்ணன் எங்களை கிண்டல் பண்ணுவாரு. என்ன மாநில தலைவரை ஊர்க்காரர்னு பேசிக்கிட்டு இருக்கிற என்று கிண்டல் செய்வார். நாங்கள் ஒரே ஊர்க்காரர்கள், ஒரே தொகுதியை சேர்ந்தவர்கள். எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் பார்ப்பேன், பேசுவேன். அதுவெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படித்தான் இன்றும் பேசிவிட்டு வந்தோம். தலைவரை போய் வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தேன். தலைவரை போய் நான் வீட்டில் பார்க்கறது ஒன்றும் புதுசும் இல்லை, அதிசயமும் கிடையாது. வீட்டில் இருந்தாங்க பழனிசாமி, செல்வராஜ், எம்எல்ஏ, மாச்சலாமணி எல்லாரும் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், அவர் டோன் எப்போதுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கௌதம அவர் வழக்கமாக என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவார். இன்றைக்கி திடீர்னு அண்ணன்னாரு. இது என்ன திடீர்னு அண்ணன்னு மாறுறீங்களா என்ன அப்படின்னு. நேற்று வரைக்கும் அப்பான்னு சொல்லிங்க, இப்போ என்ன அண்ணன், நீங்கள் தான் மாறிட்டீங்களே அப்படின்னாரு. நான் என்ன மாறிட்டேன்? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன மாறியாச்சு, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் மாட்டின அது நானும் தலைவரும் பேசிக்கிறோம், அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ வழக்கமாக அப்பான்னு தானே கூப்பிடணும். சரி, நம்ம அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே கலகலப்போடுதான் ஸ்டாலின் இப்போதும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் முத்தரசன் தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் சீண்டிருக்காரு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி சட்டசபையில உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. அதன் பிறகு சட்டசபையில விஜய் குட்டி கதையும் சொன்னாரு. ஒரு ஊர்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதால பெரியவர் ஒருத்தர் கண்கள் மீது கையை வைத்து மறைத்தபடி சுற்றுமுற்றும் பார்த்து தேடிக்கொண்டிருந்தார். அப்போது உடனிருந்த சிறுவன், என்ன தேடுகிறீர்கள் என கேட்டானா. அதற்கு, ஒன்றும் கிடையாது தம்பி, உங்க அப்பா இங்கேதான் இருப்பார் என சொன்னார்கள் என தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க உங்க அப்பாவை காணோம், அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். 5 நிமிடங்கள் பேசியதற்கே குளத்தூர் இந்த ஆட்டம் கண்டுள்ளது. பேசு பேசு என்றால் நான் வேறு என்ன செய்வது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் சட்டசபை தேர்தலில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியடைந்ததை கிண்டளிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரு. இதற்கு தான் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் திமுக முன்னாள் அமைச்சர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று குட்டி கதை கூறி விஜய் சீண்டு இருக்காரு. என்னன்னா பலது நாட்டில் அப்படி இப்படிமா சிலது நடக்கும். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது.
பைத்தியங்குழித்தனமாக காணுங்கிறான். எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.